அறிவாளிகள் உலகத்தில் அந்த சாத்தான் ஒருபோதும் தனது ராஜ்யத்தை உருவாக்கிக் கொள்ள ஆசைப்படுவதே இல்லை. அப்படியாக அந்த அறிவாளிகள் உலகத்தில் சாத்தான் தனது ராஜ்யத்தை கட்டி அமைத்துக் கொண்டாலும் அடுத்த கட்டமாகவே அறிவாளிகள் அங்கிருந்து அந்த சாத்தானின் ராஜ்யத்தை அகற்றி விடுகின்றார்கள். அதற்கான சட்டதிட்டங்களை எல்லாம் அவர்கள் தயாராகவே வைத்திருக்கின்றார்கள். பாமரர்கள் உலகத்தில்தான் சாத்தான் தனது படைபலத்தை பெருக்கிக் கொள்கின்றான். சர்வாதிகாரமாக தனது ஆட்சியை நடத்துவதற்கு சாத்தான் அங்கேதான் தனது சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கிக் கொள்கின்றான். பாமரர்களின் உலகத்திலேதான் அந்த சாத்தானின் சாம்ராஜ்யத்தை தடாலடியாக தூக்கிவிட்டு எறிவதற்கு என்று எந்த ஒரு சட்டதிட்டமும் இல்லாமலே போய்விடுகின்றது. அறிவாளிகளும் இல்லை, பாமரனும் இல்லை, பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை என்ற நிலை எங்கே உருவாக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அங்கேதான் சாத்தானின் கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்குகள் மாட்டப்பட்டு கைதியாகவே வாழும் நிலையாகப்பட்டதும் உருவாக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது. சாத்தானின் சாம்ராஜ்யம் எங்கே நிரந்தரமாக கட்டி அமைக்கப்பட்டு விடுகின்றதோ அங்கிருந்தே அனைத்து உலகமும் பாழ்பட்டு போவதற்கான ஆயுதங்களும் கருவிகளும் எந்த ஒரு பாதுகாப்பும் அற்ற நிலையில் தயாரிக்கப்பட்டு சலுகை விலையிலே விற்பனைக்கும் வந்து சேர்கின்றது. இந்த 4 புள்ளிகளுமே இன்றைய இந்த உலகத்தின் அபாயகரமான எச்சரிக்கை புள்ளிகளாகவே இருந்து கொண்டும் இருக்கின்றன. அபாயகரமான இந்த உலகத்தை அதன் அபாயத்தில் இருந்து காப்பாற்றி ஒற்றை குடையின் கீழ் உலகத்தை ஆட்சி செய்கின்ற முறையாகப்பட்டதை அந்த கல்கியே விரைவில் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தும் சேர்ப்பான். ஆனாலும் அவனே இந்த உலகத்தின் தனிப்பட்ட தலைவன் என்றும் ஆட்சியாளன் என்றும் ஆகிவிட மாட்டான். ஒற்றை குடையின் கீழ் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு என்று தனிப்பட்ட முறையில் தனது பிரதிநிதி என்று யாரையும் நியமிக்கவும் மாட்டான். இன்று இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மக்களாட்சியே தொடர்ந்து நீடிக்கும். அதில் சில மாற்றங்களை மட்டுமே அவன் செய்து கொடுப்பான். அனைத்து நாடுகளுக்குமான ஓர் அரசாங்கத்தை உருவாக்கி அதை எவ்வாறு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக நடத்தி காட்டுவது என்பதற்கு தயாராக வைத்திருக்கின்ற தனது சட்ட திட்டங்களையே அங்கே நடைமுறைப்படுத்துவான். வெள்ளை குதிரையில் பறந்து வந்து கூர்மையான வாளை கொண்டு அதர்மத்தின் வழி நடக்கும் அசுரர்களின் தலைகளை எல்லாம் கொய்து முடிப்பான் என்ற தவறான கற்பனைகளுக்கு எல்லாம் அவன் ஒருபோதும் ஆளாக மாட்டான். பணபலமும் படைபலமும் இருக்கின்றது, ஆட்சியும் அதிகாரமும் இருக்கின்றது, பட்டமும் பதவியும் இருக்கின்றது என்ற ஆணவத்தில் அதர்மத்தின் வழியில் நடந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் சத்தியவான்கள் என்றும் தர்மசீலர்கள் என்றும் நீதிமான்கள் என்றும் நிறம் மாறி நிற்பதையே கல்கையின் வருகைக்கு பின்னால் இந்த உலகம் கண்ணார கண்டு மகிழும். காற்றிலே கலந்திருக்கும் அவனது சத்தியத்தின் வாசமும் தர்மத்தின் நேசமும் நீதியின் குரலும் மலர இருக்கின்ற சத்திய யுகத்தில் வாழ இருக்கின்ற அத்தனை ஆத்மாக்களின் மனதிலும் ஓங்கி ஒலிப்பதையே இந்த உலகம் காதார கேட்டு மகிழும்.